இந்தியா மற்றும் பிரான்ஸ் இடையே 26 ரஃபேல் கடற்படை போர் விமானங்களை வாங்கும் 63,000 கோடி ரூபாய் மதிப்பிலான ஒப்பந்தம் இன்று அதிகாரப்பூர்வமாக கையெழுத்தாகின. இந்த ஒப்பந்தத்தின் மூலம் இந்திய கடற்படையின் விமானப்படை சக்தி உயர்ந்துள்ளது. தற்போது INS விக்ரமாதித்யா மற்றும் INS விக்ராந்த் விமானம் தாங்கி போர் கப்பல்களில் ரஷ்யாவில் தயாரிக்கப்பட்ட 45 MiG-29K ஃபிளீட் ரக போர் விமானங்கள் இயக்கப்படுகின்றன. இவை பழமையானதாகிவிட்டதால் அவற்றை மாற்ற புதிய தலைமுறை விமானங்களின் தேவை ஏற்பட்டது. உள்நாட்டில் விமானங்களை உருவாக்க இன்னும் குறைந்தது 10 ஆண்டுகள் ஆகும் என்பதால் உடனடி தேவையை பூர்த்தி செய்ய பிரான்சிலிருந்து ரஃபேல் போர் விமானங்களை வாங்க இந்தியா முடிவு செய்தது. இந்த ஒப்பந்தம் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையிலான பாதுகாப்பு கொள்முதல் கவுன்சிலின் பரிந்துரையின் பேரில் கடந்த 9ஆம் தேதி மத்திய அமைச்சரவை ஒப்புதல் பெற்றது. இப்போது கையெழுத்தாகியிருக்கும் ஒப்பந்தத்தின் கீழ் 22 ஒற்றை இருக்கை மற்றும் 4 இரட்டை இருக்கை பயிற்சி ரஃபேல் விமானங்கள் வாங்கப்படுகின்றன. இவை ஒப்பந்தத்திற்கு பின் 37 முதல் 65 மாதங்களுக்குள் இந்தியாவிற்கு வழங்கப்படும். 2030-31ஆம் ஆண்டிற்குள் அனைத்து விமானங்களும் இந்திய கடற்படையில் சேரும். இந்த விமானங்கள் பழைய MiG-29K பதிலாக இந்தியா இயக்கியுள்ள INS விக்ராந்த் மற்றும் விக்ரமாதித்யா விமானம் தாங்கி கப்பல்களில் பயன்படுத்தப்படும். இதன் மூலம் இந்திய கடற்படையின் தாக்கு சக்தி பல மடங்குகளாக அதிகரிக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது.